ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் ட்ரேட் வந்து பயங்கரமாக வந்து பேசப்படுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 3 பிளேயர்ஸ் வந்து வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிற பேச்சுவார்த்தைலாம் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஒன்று வந்து ஹார்திக் பாண்டியா, ரிஷப் பந்த், இன்னொன்று வந்து சூரியகுமார் யாதவ். ஸோ இவங்க மேலே வந்து பயங்கர டாக் இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ரிஷப் பந்த் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா விக்கெட் கீப்பர் ஏற்கனவே 4 பேர் இருக்காங்க. சூரியகுமார் யாதவ் அவரோட ஃபார்முக்காக வந்து எடுப்பாங்களா அப்படிங்கிறதும் தெரில. ஏன்னா எல்லா ஆங்கிள்லேயும் வந்து பார்ப்பாங்க. ஸோ எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லையும் யோசிக்கும்போது ஆல்ரவுண்டராகவும் சரி, கேப்டன்சிலையும் சரி, எல்லா இடத்துலையுமே வந்து பொருத்தமாக இருக்கிறது ஹார்திக் பாண்டியா தான். ஸோ அவரோட ட்ரேட் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து சிஎஸ்கேன்ஸ் மத்தியிலுமே இருக்குது. ஸோ ரொம்ப பெரிய டாக்காகவே இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் ஹார்திக் பாண்டியா டேர்ம்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரில. ஆனால் அவர் வந்து வெளியே வர போகிறார் அப்படிங்கிறது வந்து பல காலமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஐபிஎல் முடிஞ்சதுலேருந்தே இந்த டாபிக் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ சிஎஸ்கேக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சிஇஓ கூட மீட் பண்ணி பேசினார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய டாக் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் ஹார்திக் பாண்டியா வந்து எடுக்க தான் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்க. பட் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது கன்ஃபார்ம் ஆகிற மாதிரியான டாபிக் வந்து போயிட்டு இருக்குது. ஹார்திக் பாண்டியா வந்து பேசலாம், எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸில் பேசும்போது என்ன மாதிரியான ட்ரேட் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து யோசிச்சு தான் பண்ணணும். ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து முடிவு பண்ணியிருக்கிறது சிவம் துபே, கலீல் அகமது அப்படிங்கிற மாதிரி டாக் வந்து வெளியில் வருது. ஆனால் மும்பை இந்தியன் சைட்லேருந்து அவ்வளோ ஈஸியாக கொடுத்துருவாங்களா ஹார்திக் பாண்டியாவை அப்படிங்கிறது கேட்கணும். ஏன்னா ஒரு வந்து பேக்கேஜாக இருக்கக்கூடியவர், ஆல்ரவுண்டராக இருக்கக்கூடியவர், கண்டிப்பாக வந்து இக்கட்டான சூழ்நிலை நல்லாவே விளையாடக்கூடிய ஒரு ஆள் தான். பட் ஆனால் வந்து அவர் வந்து ஃபார்ம் வந்து சரியில்லை. மும்பை இந்தியன்ஸில் அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியலையா அப்படிங்கிறது யோசிச்சு தான் பார்க்கணும். பட் ஆனால் சிஎஸ்கே வந்து ரெடி டு பை ட்ரேடு வந்து ஹார்திக் பாண்டியாவை பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸுமே சாதாரணமாக இல்லைங்க. ஆயுஷ் மாத்திரையை வந்து கேட்குறாங்க, இல்லை அப்படின்னா கார்த்திக் சர்மா வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைலாம் நடைபெற்றுட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வேல்யூபுளாக வந்து சிஎஸ்கே வந்து எதிர்பார்க்குறது என்னென்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டான ஆல்ரவுண்டர் தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ சிவம் துபே அவர் வந்து பவுலிங்கும் பண்ணுவார், பேட்டிங்கும் பண்ணுவார். ஸோ ஹார்திக் பாண்டியா அதே தான் பண்ணுவார். ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து கேப்டன்சியுமே வந்து பண்ணக்கூடிய ஆள் தான். பட் ஆனால் ருத்ராஜ் கேக்வாட் அவர் தான் கேப்டன். அதில் வந்து எந்த வித மாற்று கருத்துமே இருக்காது. கண்டினியூ பண்ணுவார். அந்த கேப்டன்சி வந்து அவர் தான் பண்ணுவாருங்கிறது நல்லாவே தெரியும். பட் வந்து ஹார்திக் பாண்டியா வந்து ஒரு ஆல்ரவுண்டாக இருக்கும்போது சிவம் துபே வந்து கொடுக்கலாம். இல்லை சிவம் துபே ப்ளஸ் கலீல் அகமது அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரேட் வந்து பேசப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ அது வந்து மும்பை இந்தியன்ஸ் அக்செப்ட் பண்ணாங்களா இல்லையாங்கிறதே தெரியல. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் சைட்லேருந்து எடுத்து வச்சது பார்த்திங்க அப்படின்னா ஆயுஷ் மாத்திரையும் கார்த்திக் சர்மாவும் தான் கேட்குற மாதிரி தான் எடுத்து வச்சுருக்காங்க. பட் ஆனால் அதுக்கு வந்து ஈக்குவலாக ட்ரேட் பண்ணுவாங்களா, சிஎஸ்கே வந்து அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியலை. ஏன்னா நம்ம வந்து ரவீந்திர ஜடேஜாவை கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் வந்து எடுத்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கிவ் அண்ட் டேக் வந்து இருந்துச்சு ட்ரேடில் வந்து. பட் வந்து இப்போ வந்து ஹார்திக் பாண்டியாவுக்கு ஈக்குவலாக எடுக்கும்போது யாரை கொடுக்க போகிறாங்க, எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரை நோக்கி வந்து மும்பை இந்தியன்ஸுமே யோசிப்பாங்க. அதனால தான் ஆயுஷ் மாத்திரை, கார்த்திக் சர்மா வந்து கேட்குறாங்க. ஸோ அவங்க கூட வந்து யார் வருவா அப்படிங்கிறதுமே கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஹார்திக் பாண்டியா வந்து ட்ரேட் பண்ணும்போது சிஎஸ்கே யோசிச்சு தான் பண்ணுவாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பந்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்னோலேருந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லிக்கு வந்து திருப்பியுமே வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலாகவே இந்த ட்ரேடை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவருக்கு பதிலாக பார்த்திங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் வந்து உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அதனால் ரிஷப் பந்த் வந்து ஸோ இந்த டாபிக் தான் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஹார்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ணுறத பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீஃபன் வில்மிங்கே வந்து கோச்சாக கண்டினியூ பண்ண போகிறார் சிஎஸ்கேக்கு. ஸோ டிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் டீமுமே வந்து என்ன மாதிரி எடுத்து வச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரில. ஆனால் திருப்பியுமே இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அப்படின்னா ஸ்டீஃபன் வில்மிங் வந்து அவரோட கோச்சிங் வந்து சரியில்லை அப்படிங்கிறது கடந்த 2 வருஷமாக எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸ் மத்தியிலுமே அந்த டாக் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்குது. ஆனால் வந்து மேனேஜ்மெண்ட் சைடு வந்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அவர் தான் வந்து சிஎஸ்கேவோட கோச்சாக கண்டினியூ பண்ணுறாரு நெக்ஸ்ட் ஐபிஎல்லையுமே. ரொம்பவே எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து சேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிறது. ராகுல் டிராவிட்லாம் வந்து கோச்சாக வருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் டாக் போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சோர்ஸ் வந்து கிரிக் சோர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃப்ளம்மிங் தான் வந்து கண்டினியூ பண்ண போகிறாரு கோச்சா அப்படிங்கிறது. ஸோ அவங்க சோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உறுதியாக சொல்லியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட்டில் வந்து இந்த வட்டம் மீட்டிங்கில் கண்டிப்பாக வந்து ரிவ்யூ மீட்டிங் நடக்கும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளம்மிங் இருப்பார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்து அதே மாதிரி ஹார்திக் பாண்டியாவோட ட்ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலீல் அகமது, சிவம் துபே, ஆயுஷ் மாத்ரே இவங்கெல்லாம் உள்ளே போகிறாங்க. கார்த்திக் சர்மாவை கேட்குறாங்க. இப்படிலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் ஆனால் கிரிக்பஸ்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிஎஸ்கேலேருந்து இன்னுமே வந்து ஹார்திக் பாண்டியாவோட என்ட்ரியை பற்றி பேசவே இல்லை, ட்ரேடை பற்றி பேசவே இல்லை. பட் ஆனால் அவங்க இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அதுக்குள்ளே வந்து இன்னும் என்ட்ரி கொடுக்கல அப்படிங்கிறது தெளிவுபடுத்தியிருக்காங்க. பட் ஹார்திக் பாண்டியாவை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா பல ட்ரேடுங்க வந்து ஓப்பன் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். கேட் ஓப்பன் ஆகிருக்கு. நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஜெய்ஸ்வாலை கொடுத்துட்டு ஹார்திக் பாண்டியாவை எடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியும் டாபிக் போயிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. என்ன தான் சிஎஸ்கே வந்து என்ட்ரி கொடுக்கல அப்படின்னாலுமே இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்காங்க. ஹார்திக் பாண்டியாவை கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேவரபுளான ஒரு ட்ரேடுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எம்ஐ அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே வந்து அடிச்சு தூக்குவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது.
மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூ மந்த்ஸ் பேக் தான் வந்து ஐபிஎல் 2026 முடிஞ்சுது. ஆனா, இப்போவே வந்து ட்ரேட ஓப்பன் பண்ணி அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து மும்முரமா போயிட்டுருக்கு, தீவிரமா போயிட்டுருக்கு. ஸோ, ஃப்ரான்ச்சைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஐபிஎல்லில் வந்து அவங்களோட டீமை செட் பண்ணுறதுலே ரொம்பவே இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நம்ம லாஸ்ட் ஐபிஎல்லில் பார்க்கும்போதே தெரிஞ்சது, நல்லாவே கடுமையான ஒரு போட்டி நிலவுச்சுன்னு தான் சொல்லணும். எல்லா பிளேயர்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு அவங்க வந்து காமிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஃப்ரான்ச்சைஸ் வந்து எதிர்பார்க்காங்க. ஸோ அதுக்கான பிளேயர்ஸை வந்து சூஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு பவர் பேக்காக வந்து எதிர்பார்க்கும். ஸோ சிஎஸ்கேட்டருந்து ரொம்பவே எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, கடந்த 3 வருஷமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னுமே வந்து என்ட்ரி கொடுக்காம இருக்கோம் பிளே ஆஃபில். ஸோ அதை வந்து ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பவர் பேக் டீமாக வந்து இந்த தடவை அமையும். 2027 செட் பேக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எல்லா யங்ஸ்டர்ஸுமே தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை காமிச்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து அவங்க வந்து வேறு லெவல் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற தரமான நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே ஃபியூ இடங்களில் வந்து லேக் இருக்கிற இடத்த எல்லாத்தையுமே அதை சரி செய்யறதுக்கு தான் இப்போ வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுமே வந்து ஃபோக்கஸாக இருப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், யாரை வந்து முக்கியமாக எடுக்க போகிறாங்க, யார் ட்ரேடுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்கிறத கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கான பயங்கரமான வெயிட்டிங் இருக்குது. ஹார்திக் பாண்டியா சிஎஸ்கேக்குள்ளே வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மட்டை பந்து இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.